ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, இன்றைக்கி வந்து குக்கிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம். என்ன குக்கிங்னா, இன்றைக்கி வந்து வாங்க பார்க்கலாம். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் லைக் பண்ணிவிட்டு பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். வாங்க பார்க்கலாம். தோசைக்கு தான் செஞ்சுருந்தேன் இந்த குருமா, அரைச்சி விட்ட குருமா. வாங்க பார்க்கலாம். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். பிடிக்கும்னு நினைக்கிறேன். பார்த்துட்டு நான் தோசைக்கும் சாப்பிட்டு பார்த்தேன், இட்லிக்கு சாப்பிட்டு பார்த்தேன், அப்புறம் நான் சாப்பாடுக்கும் சாப்பிட்டு பார்த்தேன். நல்லா இருந்துச்சு, டேஸ்ட்டாகவும் இருந்துச்சு. மறுநாள் இதை வச்சு மறுநாள் சாப்பிட்டிங்கன்னா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். உடனே செஞ்சதை சாப்பிட்டோம்னா டேஸ்ட் அவ்வளோ இருக்காது. மறுநாள் சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். மறுநாள் நான் சாப்பிட்டு பார்த்தேன், அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. மத்தியானம் வரைக்கும் இருந்துச்சு குழம்பு. மறுநாள் நல்லா இருந்துச்சு, சாப்பிட்டு பார்த்தேன், டேஸ்ட்டாக இருந்துச்சு. தேங்காய் போட்டதுனால அது வந்து தேங்காய் போட்டிருக்கீங்களா, கெட்டு போயிருக்குன்னு நீங்கள் நினைப்பீங்க. கெட்டு போகல. நான் நல்லா நாள் வந்து நல்லா சாப்பிட்டு முடிச்சுட்டு நல்லா ஹீட் பண்ணி வச்சுட்டேன். ஹீட் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன். மறுநாள் எடுத்து நல்லா கொதிக்க வச்சு நல்லா கொதிக்க வச்ச உடனே சாப்பிட்டு பார்த்தேன். நல்லா இருந்துச்சு. தோசைக்கும் சாப்பாடுக்கும் நல்லா இருந்துச்சு. நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். கொஞ்சம் அப்படி தான் திக்கி பேசுவேன், ஏன்னா டக்குன்னு எனக்கு ஃப்ளோவில் பேச வரமாட்டேங்குது. திக்கின்னு பேசினாலும் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக நல்லா அப்படியே ட்ரைனிங் எடுத்து நல்லா பேச கற்றுக்குறேன். இப்போ தோசை ஊற்றிட்டுருக்கேன் பாருங்கள். தோசை ஊற்றி 6 தோசை 7 தோசை சாப்பிட்லாம். நல்லாயிருக்கும். சூப்பர்.